Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் தக்காளி, பெரிய வெங்காயம், தேங்காய் எதுவும் சேர்க்கல. ரொம்ப குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ். வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். வீடியோ எடுக்கிறதுனால கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கோங்க. தோசையும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.